நாம் யாவருமாக நம்முடைய கண்களை மூடி நாம் தலையில தாழ்த்தி ஜெபம் செய்வோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பும் இரக்கமுள்ள கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கின்றோம் தகப்பனே. இந்த காலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளின் தியானத்தை உடைய பொறு சமூகத்தில் வைக்கின்றோம். தேவரீர் எங்களோடு கூட பேச வேண்டுமாய் நாங்கள் கேட்கின்ற வசனங்களை நாங்கள் எங்களுடைய மனதில் இருத்தி வைத்துக்கொள்ள கர்த்தர் உதவி வேண்டுமாய் இயேசுவுடைய மன்றாடுகின்றோம் கர்த்தாவே, ஆமென். இந்த நாளிலுமாக ஒரு பாடலை பாடி நாம் ஆரம்பிப்போம். இது கீர்த்தனை பாடலின் 147. கீர்த்தனை பாடலின் 147. இறைவன் நீயே எளியனுக்கு இறங்குவாயே, இறைவன் நீயே எளியனுக்கு இறங்குவாயே, மறைவிளக்கின்னரரை மீட்க இம்மானுவேல் எனும் நாமம் மேவியே, மறைவிளக்கின்னரரை மீட்க இம்மானுவேல் எனும் நாமம் மேவியே, தரையில் வந்தவதரித்த ஏழைகள், தரையில் வந்தவதரித்த ஏழைகள் தாதா இயேசுநாதா என் இறைவன் நீயே எளியனுக்கு இறங்குவாயே, இறைவன் நீயே எளியனுக்கு இறங்குவாயே, எங்கும் நிறைந்த வல்லோனே அன்பர்க்கின்பு செய்கின்ற நல்லோனே, எங்கும் நிறைந்த வல்லோனே அன்பர்க்கின்பு செய்கின்ற நல்லோனே, மிக இங்கிதமாய் உன்னை ஏத்தி தோழ அருள், இங்கிதமாய் உன்னை ஏத்தி தோழ அருளீவாய் கிருபையாவாயின் இறைவன் நீயே எளியனுக்கு இறங்குவாயே, இறைவன் நீயே எளியனுக்கு இறங்குவாயே. ஆம் பிரியமானவர்களே, நாம் இந்த பாட்டை பாடிய வண்ணமாக கர்த்தர் நமக்கு எளியவருக்கு சொந்தமாக இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த நாளிலுமாக இந்த எஸ்தர் எழுதிய புத்தகம், எஸ்தர் எழுதிய புத்தகம் அல்ல, எஸ்தரின் புத்தகம், இதிலிருந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த எஸ்தர் புத்தகத்திலே ஒரு விசேஷம் என்னன்னாக்கா, யாவே என்கின்ற ஒரு வார்த்தை அல்லாத ஒரு புத்தகமாக இருக்கிறது. ஆனால் யாவே என்கின்ற ஒரு வார்த்தை இல்லை என்றாலும் கூட கர்த்தர் மறைமுகமாக தன் மக்கள் மீது எவ்வளவாக அக்கறை உள்ளவராக இருக்கின்றார் என்பது மிகவும் தெளிவுபடுத்துகின்ற ஒரு புத்தகமாக இருக்கிறது. ஆக இந்த நாளிலுமாக இந்த திருமறை பாடத்தை நான் வாசிக்கின்றேன். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். ஆக மொர்தெகாய் எஸ்தருக்கு அனுப்புகின்ற ஒரு செய்தி. அப்போ இந்த ராஜ மேன்மை அல்லது நமக்கு இந்த உலகத்திலே ஒரு மேன்மை இருக்கிறது என்றால் அது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அது ஏன் கொடுத்திருக்கின்றார்? அவருக்கு ஒரு சித்தத்தை திட்டத்தை வைத்திருக்கின்றார். ஆக இந்த காலத்திலே பிரயோஜனம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த எஸ்தர் 4 அதை ஒட்டி நாம் பார்க்கும் பொழுது யாக்கோபு, ஜேம்ஸ் chapter 4 verse 17 என்ன சொல்லுகிறதுனா, நன்மை செய்ய அறிந்திருந்தும் நன்மை செய்யாமல் இருப்பது பாவம். ஆக
இந்த ஒரு த்ரஸ்ட் இந்த அதிகாரத்தில் என்னவாக இருக்கிறது என்றால், ஒரு புஷ், நமக்கு நன்மை செய்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். God has given us an opportunity. அந்த ஒரு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாம் நழுவ விடாமல் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த எஸ்தரின் புத்தகம், அதுதான் விசேஷம் என்னன்னா, இந்த ஹெஸ்டர் என்று லத்தீனில் சொல்லுகின்றார்கள். கிரேக்க வார்த்தை எஸ்தர் என்று இருக்கிறது. ஆனால் எஸ்தர் என்பது ஒரு பெர்ஷியன் சொல்லாக இருக்கிறது. அதற்கு அர்த்தம் என்னவென்றால் தி ஸ்டார், நட்சத்திரம். ஆக எஸ்தருடைய எபிரேய பெயர் என்னவாக இருக்கிறது என்றால் ஹடாசா என்கின்ற ஒரு பெயர். அது மிர்டல் என்கின்ற ஒரு பிளான்ட், ஒரு நல்ல வாசனை கொடுக்கின்ற ஒரு செடியாக அது இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த எஸ்தரின் புத்தகத்திலே நாம் பார்க்கின்றோம், ஒரு பெண் விடுதலை வீராங்கனியாக எழும்புகின்றார். அப்ப இந்த எஸ்தர் என்ன செய்கின்றார் என்றால், அவர் எடுத்துக்கொள்ளுகின்ற முயற்சி ஏனென்றால், நாம் முயற்சி செய்ய வேண்டும். விளைய செய்கிறது கர்த்தராக இருக்கின்றார். ஆக ஆனால் நம்மை ஒரு கருவியாக கர்த்தர் அழைக்கின்றார். நாம் கருவியாக இருப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோமா யோசித்து பாருங்கள். அதுதான் ஒரு எஸ்தருடைய புத்தகத்தின் சாராம்சமாக இருக்கிறது. என்றால் விசுவாசம், நம்பிக்கை. அப்போ விசுவாசம், நம்பிக்கை இருக்கும் பொழுது விடுதலை என்பது நம் மூலியமாக கிடைக்கிறது. யாரோ ஒருவர் வந்து கொடுப்பதல்ல, நான் என்ன செய்ய போகின்றேன். இந்த நிகழ்ச்சி எப்பொழுதாக நடக்கிறது என்றால் 486 465 கிறிஸ்துக்கு முன் ஆன காலத்திலே பர்சியா கீழாக யூத மக்கள் சிறையிருப்பில் இருக்கின்ற ஒரு காலங்கள். அங்கு நடக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. 1-2 இதில் நாம் பார்க்கும் பொழுது என்னன்னா, இந்த வசந்தி என்கின்ற ஒரு அரசி, அந்த அரசி தன்னுடைய எஜமானுக்கு கீழ்ப்படியாதனால் அந்த அரசியை வெளியே வைத்து அரசன் என்ன செய்கின்றான், ஒரு சுயம்பரம் மாதிரி வச்சிடலாம், அது மாதிரி ஒரு செலெக்ஷன்ஸ் இருக்கிறது. அங்கு எஸ்தருமாக அவர் போகின்றார். அப்போது எஸ்தரை வந்துட்டு செலெக்ஷன்ஸ் ஆகிறது. அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது ஆமான் இருக்கின்றார். அப்போ 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம், ஆமானுடைய காரியம் என்னென்னா, இந்த ஆமான் வந்துட்டு அரசனுக்கு கீழாக இருக்கின்ற ஒரு சூழல் பாருங்க. இந்த ஆமான் போகும்பொழுது வரும்பொழுது மொர்தெக்காய் வந்துட்டு விஷ் பண்ண மாட்டார். அதே ஒரு பெரிய குற்றமாக வைத்துக் கொள்கின்றார். ஆக எப்படியாவது இதை யூதர்கள் அழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு யோசனை. 4-5 அதிகாரங்களை நாம் பார்க்கும் பொழுது இந்த யூதர்களுக்கு விரோதமாக ஒரு கட்டளையை அவர் எடுத்திருக்கின்றார். ஆனால் இந்த கட்டளையை அவர்கள் நிரூபிக்கும், அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது இது யூதர்களுக்கு வாழ்க்கைக்கு, யூத குலமே அழிந்து போகின்ற ஒரு சூழல் தான். அப்பொழுது மொர்தெக்காய் ஒரு கோரிக்கை வைக்கின்றார் எஸ்தர் முன், நீ போய் வழக்காட வேண்டும். அதுதான் இன்று தலைப்பின் கிரைஸ்ட் த அட்வொகேட். வழக்காடு, ஒரு ரெப்ரசன்டேஷன்ஸ் கொடு, ஒரு மீடியேட்டரான, நடுநிலைப்படுத்தி ஒரு சமரசம் செய்கின்ற ஒரு நபராக நாம் கடந்து போக வேண்டும். அப்போது எஸ்தர் வந்துட்டு சொல்கிறார், ஒரு பிரேவ் டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. சரி நான் போகிறேன், ஏன்னா அரசன் வந்துட்டு என்னை வர சொல்லணும், அனுமதி இல்லாமல் நான் கடந்து போகும் பொழுது அந்த கோலை அவர் என்ன செய்யணும், நீட்ட வேண்டும். அப்பொழுது தான் நான் பிழைத்துக் கொள்வேன், இல்லை என்றால் நான் மரித்து போவேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு ஜெபம் பண்ணுங்க. அதை சொல்லி அவர் கடந்து போகின்றார். ஒரு பிரேவ் டிசிஷன் அவர் எடுக்கின்றார். அதை தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது 6-7 அதிகாரங்களை நாம் பார்க்கின்றோம். என்னென்னா, ஆமானுடைய ஒரு தந்திரத்தை அந்த அரசன் தெரிந்து கொள்ளுகின்றார். தெரிந்து கொண்ட பிறகு ஆமானுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கிறது. தான் கட்டிய அந்த மரத்தில் அவர் தூக்கு தண்டனை அடைகின்ற ஒரு சூழல். ஆக மீண்டுமாக மறுபரிசீலனை செய்ய முடியாத ஒரு சூழல். இட் cannot be revived. ஒரு டிகிரி கொடுக்கும் பொழுது அவ்வளோதான், கட்டளை கொடுத்து விட்டார். ஆனால் ஒன்று என்னன்னா, யூதர்கள் தங்களை காத்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு புதிய ஒரு கட்டளையை கொடுக்கின்றார். அதில் நாம் பார்க்கும் பொழுது யூதர்கள் தங்களை காத்து கொள்வதற்காக அவர்களுக்கு விரோதமாக இருக்கின்ற அந்த எதிர்ப்புகளை அவர்கள் முற்றிலுமாக அடிக்கின்றார்கள். இதுதான் எஸ்தர் புத்தகத்தின் ஒரு சாராம்சம், ஜிஸ்ட் ஆஃப் புக் ஆஃப் எஸ்தர். ஆக இந்த இடத்துலமாக நாம் பார்க்கின்ற என்னன்னா, இந்த கிரைஸ்ட் ஆஸ் அன் அட்வொகேட். அதுதான் நம்ம இந்த லென்ட்டில் பார்த்துட்டு இருக்கிறது மெடிடேஷனில்.
அப்போ இந்த கிரைஸ்ட் ஆஸ் அன் அட்வொகேட், அப்போ இந்த புத்தகத்திலே எப்படிப்பட்ட ஒரு நபராக இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கின்றோம் என்றால், ஒரு அட்வொகேட்டாக, மீடியேட்டர்னா நடுநிலை நிற்பவராக இருக்கின்றார். அப்போ இந்த அட்வொகேட்டாக இந்த எஸ்தர் எவ்வண்ணமாக தன்னுடைய ஜீவனை அவர் பொருட்படுத்தாமல் இந்த மக்களுக்காக நான் வழக்காடுவேன் என்கின்ற ஒரு தீர்மானத்தை எடுத்து அவர்கள் கடந்து போகின்றால், யூதர்களுக்காக அவர்கள் கடந்து போகின்றால், அதே போன்று நாம் அனைவருக்குமாக இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் கடந்து போகின்றவராக, நமக்காக பரிந்து பேசுகின்றவராக 1 யோவான் 2:1 நாம் பார்க்கின்றோம். நமக்காக நாம் பாவிகளாக இருக்கையில், நாம் பாவம் செய்தவர்களாக இருக்கும் பொழுது நமக்காக பரிந்து பேசுகின்ற இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் வந்துட்டு ஒரு அட்வொகேட்டாக. அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம், அந்த ஒரு இதில் என்னன்னா, இந்த அரசனுடைய அந்த கோலை நீட்டும் பொழுது ஒரு ஃபேவர் கிடைக்கிறது. அவர் கூப்பிடல, ஆனால் அங்கே ஒரு ஃபேவர் கிடைக்கிறது. அப்போ என்னன்னா, அந்த எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், எஸ்தருக்கு அந்த இரக்கம் கிடைத்தது. அரசனுடைய கண்களில் இரக்கம் கிடைக்கிறது, தயவு கிடைக்கிறது. அதே நாம் பார்க்கின்றோம் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, இரக்கத்தை பெறவும் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஆக இரக்கத்தை பெறவும் சகாயம் செய்கின்ற கிருபையை பெற்றுக்கொள்ளவுமாக கர்த்தருடைய சமூகம் நமக்கு கிடைக்கிறது, the grace of God. அப்போ அந்த செங்கோல் மட்டுமல்ல, அதைவிட மிகவும் அதிகமாக பரிந்து பேசுகின்ற கிருபை நமக்கு கிடைக்கிறது. ஆக இன்னுமாக ஒரு சில செய்திகளை பார்க்கும் பொழுது, இந்த ஆமான் உடைய அந்த தந்திரம், சாத்தானுடைய தந்திரம், வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அவன் மிகவும் சீற்றத்தோடு இந்த உலகத்தில் வந்து அழிக்கின்றவனாக சாத்தான் வருகின்றான். ஆனால் அந்த சாத்தானுடைய செயலை கர்த்தர் முற்றிலுமாக முறியடித்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து அந்த சாத்தானை அவர் மேற்கொள்கின்றவராக, மரணத்தை மேற்கொண்டு நமக்கு வாழ்வை கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, எவனமாக ஒரு கட்டளை கொடுத்த பிறகு அந்த அரசன் அதை மறுபரிசீலனை செய்வது கிடையாது. அப்போ என்ன, இன்னொரு கட்டளையை கொடுக்கின்றார், ஒரு புதிய கட்டளையை பெறுகின்றார். The new degree is been given என்று நாம் பார்க்கின்றோம். அதே போன்று தான் நாமும் கூட ரோமர் 6:23 நாம் பார்க்கும் பொழுது, we are condemned of sin. the law மூலமாக, சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு நாம் ஒரு தண்டனைக்கு உட்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம். அது மரணத்திற்கு ஏதுவான ஒரு தண்டனையாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு புதிய ஒரு உடன்படிக்கை அவர் செய்கின்றார். அந்த புதிய உடன்படிக்கை என்னவென்றால், ரோமர் 8:2 நாம் பார்க்கின்றோம், அவருடைய ரத்தம் சிந்ததின் ஊடாக நமக்கு ஒரு வாழ்வு கிடைத்திருக்கிறது. ஆக இந்த புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். என் அருமையான தேவனுடைய சின்னம், இந்த லெந்து காலங்களிலுமாக நாம் எவ்வளமாக வாழ்க்கை நாம் அமைத்தவர்களாக இருக்கின்றோம். நம்மை ஆராய்ந்து பார்த்து கொள்வோம். கர்த்தர் எனக்கு வாழ்வை கொடுத்திருக்கின்றார், அந்த வாழ்வை வைத்து நான் அவருக்கு சாட்சியாக இருக்க போகின்றேன். யோசித்து பாருங்களேன். இந்த காலை நேரத்திலுமாக கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை நாம் தாழ்த்துவோம். இந்த காலத்தில் நான் மௌனமாக இருக்கக்கூடாது. என் கர்த்தர் எனக்காக நன்மையான காரியங்களை செய்திருக்கின்றேன். ஆக நன்மை செய்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை எடுத்து நீங்கள் கடந்து போங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கின்ற தகப்பனே, இந்த காலைக்காக உமக்கு நன்றி. கேட்ட சத்திய வசனங்களை எங்களுடைய மனதில் இருத்தி வைத்தவர்களாக இந்த எஸ்தர் புத்தகத்தை குறித்ததான செய்தியை நாங்கள் கண்டோமே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆம் தகப்பனே, நாங்களுமாக உம்முடைய கிருபை பெற்றுள்ளாக்க, சாத்தானுடைய சூழ்ச்சியை கர்த்தர் நீர் நிர்மூலப்படுத்தி இருக்கின்றீர், அந்த ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடுகின்றாக்க, இனி சாத்தான் எந்த வகையான சூழ்நிலை கொண்டு வர முடியாது என்கின்ற ஒரு நம்பிக்கை, விசுவாசத்தை தாரும் தகப்பனே. ஆமாண்டவரே, உண்மையிலே நாங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக நாங்கள் கடந்து போக
கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். எந்த நாளும் இனிய நாளாக அமைய வேண்டுமாய் இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தின் நாளாக கர்த்தர் நீர் அமைத்து தாரும். நாங்களுமாக இந்த உலகத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து போகும் பொழுதுமாக கர்த்தரை நாங்கள் எங் கண்முன் வைத்து, கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர், எங்களுக்கு ஒரு தகுதியை கொடுத்திருக்கின்றீர், எங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கின்றீர், வாழ்வின் உயர்வை கொடுத்திருக்கின்றீர். நாங்கள் இந்த காலத்திலே உமக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்க காரியங்களை மேற்கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்யும். நன்மை செய்ய அறிந்திருந்தோம் அநேக நேரங்களில் நாங்கள் அவைகளை தட்டி கழித்து கடந்து போகின்றோம். இனி வருகின்ற காலங்களில் நன்மை செய்கின்றவர்களாக நாங்கள் காணப்பட கர்த்தர் நீர் உதவி செய்யும். நீரை எங்களை பொறுப்படுத்துவாய் நடத்தும் இயேசுவோடு மன்றாடுகின்றோம் கர்த்தாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தவாவின் தூய வழிநடத்தல் ஐக்கியம் நம் அனைவரோடும் நம்முடைய ஆசீர்வாதங்களோடும் பயணங்களோடும் இன்றும் என்று தங்கியிருப்பதாக. ஆமென்.